ஆரம்ப காலத்திலே நானும் டேபிள் டென்னிஸோட 1990ஆம் ஆண்டுகளிலிருந்து கலந்து கொண்ட ஒருவன். யாழ்ப்பாணத்திலே விளையாடுவதற்கு சொல்லி இடமில்லாமல் பையன்சியிலே விளையாட போயிடல. அங்கு நானும் செந்தில் ராஜாவுக்கு தான் ஒரே பங்கு சில 2 பேரும் கதைக்கு விளையாட போவோம் பையன் நிச்சயக்கு. அந்த நேரம் தான் சாமும் விஜிதனும் வெறும் 2 பேரும் வந்து எங்களோட விளையாடி அதில் தான் இந்த நட்பு ஆரம்பமானது. அவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட நட்பானது தொடர்ச்சியாக குழுவாக நேரம் ஒதுக்கி 7 மணிக்கு தொடங்கி 8 மணி வரைக்கும் விளையாடுகின்ற கட்டுப்பாட்டுடன் இயங்கிய நேரம் தான் சாமுண்ட ஒரு தீப்பொறியாக தான் கேட்டது. நாங்கள் இப்படி விளையாடுகின்றோம், எங்களுக்கு என்ற ஒரு அடையாளம் வேண்டும், இதுக்கு ஒரு அடையாளமாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேள்விட்டு கேட்டார். அப்போ எனக்கு அது சரியான ஒரு முக்கியமான இடமாக தோன்றுச்சு. அப்போ நாம் வேற செயல்படுத்தான் அதில் வச்சு தான் நேம் தெரிவு செய்தோம். ஆஃப்டர் ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் என்றபடியே ஆஃப்டர் ஒர்க்கர்ஸ் அது அசோசியேஷனாக ஃபோன் பண்ணினான். பேர் வைக்க நல்லா இருக்குமென்னு சொல்லி அப்போ ஆஃப்டர் ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் டேபிள் டென்னிஸ் என்ற ஒரு இதில் நான் மாணிப்பேன் சென்னையில் சுவாமியாக இருக்க சேவனால் வந்து அதுக்குரிய யாப்பு எழுதுவதற்கு கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்து யாப்பும் எழுதுவதற்கு மிக துல்லியமான ஒரு விளையாட்டு கழகமாக உருவாக்கப்பட்டு அதற்கான ஆரம்ப பொதுக்கூட்டம் கிங்ஸ்லிஷர் தானாகவே கூப்பிட்டு அவருடைய அறிவுரையின் பேரில் அவற்றை நெறிப்படுத்தல சென்ட்ரல் காலேஜ் இண்டோர் கேமில் முதலாக நடைபெற்றது. அவர் நடைபெற்றதற்கான காரணம் கிங்ஸ்லிஷர் தந்த ஊக்கம் என்னன்னு சொன்னால், இதை நாங்கள் பதிவு செய்து ஆரம்பித்தால் மட்டுமே நாங்கள் இலங்கை மேசப்பந்தாட்ட சங்கம் டேபிள் டென்னிஸ் அசோசியேஷன் ஸ்ரீலங்காவில் பதிவு செய்ய முடியும் என்பதற்காகத்தான் அந்த முடிவையை எடுக்கிறாங்க. மிகவும் ஒரு சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இந்த AWTT ஆனது அது ஆஃப்டர் ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் என்பதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் AWTT. அது கிங்ஸ்லிஷருடைய நெறிப்படுத்தலில் இவ்வாறு ஒரு இறுக்கமான கட்டமைப்பு கொண்ட ஒரு குழுவாக அமைக்கப்பட்டது. அந்த குழுவினுடைய அன்றைய கால தற்கால பொது செயலாளர் நமது சாம்சாமுவல் தான். அவருடைய நெறிப்படுத்தல் தான் இன்றும் அந்த டீம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் சாம்ஸ் காலேஜுக்கு அவர் நிர்வாக அதிகாரியாக இருந்தாலும் எமக்கு தோழனாக அதிலே செயலாளர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். அதற்கு நிற்பதற்கான மிக்க நன்றியை தெரிவித்து இந்த வேலைப்பாடுகள் மத்தியிலும் நமக்கு இன்னும் அதற்கு ஆதரவு அளிக்கின்ற சாமுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த டேபிள் டென்னிஸ்லே இந்த மேதை பந்தாட்ட